வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸ்ட் அப்டேட் தான். நம்ம பீஸ்ட் அப்டேட்டு இன்றைக்கி கொடுக்கறதுக்கு உண்டான வீடியோ தான். பீஸ்ட் அப்டேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது நம்ம வண்டியில். அதையெல்லாம் போய் கரெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். என்ன மேஜர் மிஸ்டேக்னா, வீல் அலைன்மெண்ட் வந்து பார்த்துட்டு டயர் பட்டனெல்லாம் திருப்பி போட போகிறோம். அப்படியே நம்ம போகும்போது உங்களுக்கு அப்டேட்டும் நம்ம வண்டியோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாக் வந்து நம்ம பீஸ்ட்டுக்கான விளாக். நம்ம அப்புறம் சின்னதாக நம்ம பீச்சில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அது வாங்க போக காமிக்கிறேன். ஆக்சிடென்ட்னா பெருசாக இல்லை, நம்ம வண்டிக்கு சேதாரம் இல்லை, மற்ற வண்டிக்கு தான் சேதாரம். உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன் என்னென்ன. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து 4 வருஷம் பக்கம் ஆச்சு. நம்ம மெயினாக இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வீல் அலைன்மெண்ட். வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட் வந்து இந்த சேதில் தெரியுமான்னு தெரில. இந்த சைடு பாருங்கள், பட்டனெல்லாம் தேஞ்சிருச்சு. இந்த சைடு எப்படி பட்டன் இருக்குது அப்போனா ஒரு சைடு வந்து வாங்கிட்டு ஓடுது. சைடு வாங்கிட்டு வரனால இந்த நேரம் ஃபுல்லாக கடைஞ்சிருச்சு. இந்த வீலை தூக்கி நம்ம அப்படியே பேக் சைடில் போட்டு, பேக் சைடில் இருக்கிற பட்டனெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் சைடில் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நேரம் பாருங்கள், சேம் இதே மாதிரி இந்த பட்டன், இங்கே இருக்கிற பட்டன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டன் இருக்குது. இந்த நேரம் நல்லா பட்டன் இருக்குது, அங்கே பட்டன் இல்லை. அப்போனா அந்த பக்கம் வந்து தேய்மானமாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடில் நல்லா தான் இருக்குது பட்டனு. நம்ம சேதுக்குள்ள ஓட்டினங்காட்டி உங்களுக்கு க்ளீன் தெரியுது. நம்ம வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் லீஃப் இருக்குது பாருங்களா. லீஃப் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த லீஃபை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வண்டியில் எந்த ஃபால்ட்டு கிடையாது. உங்களுக்கு எதாவது ஃபால்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணியிருப்பேன். வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து 4 வருஷம் ஆனாலும் ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு, எந்த ஒரு செலவும் வைக்கல. இதுதான் நம்மளோட பீஸ்ட். நம்மளோட பீஸ்ட்டில் இவ்வளோதான் அப்டேட் பண்ண போகிறோம். சரி வாங்க போகும்போது பேசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போகணும் வீல் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு. சரி நம்ம போகலாங்க. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கீ போடுவோம்ல, அப்போ டக்குன்னு வெல்கம் டு யுவர் பொலீரோ, அந்த யுவர் பொலீரோக்கு பெல யுவர் பீஸ்ட் அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி வருமானு கேட்டு பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ஒரு வைப்ரேஷன் மாதிரி வருது. அப்புறம் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து மெக்கானிக்காக இருக்கார். அவர் வந்து கிளச்சு வந்து பிளேட் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் செக் பண்ணணும். அதையும் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா மாதம்பட்டி. நம்ம ஊர்லேருந்து சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போட்டுப்போம். சீட் பெல்ட் போட்டாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து 15 கிலோமீட்டர் மாதம்பட்டின்னு சொல்லிட்டு. நம்மளது வந்து லாஸ்ட் கிராமம் அப்படிங்கிறனால பெருசாக வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கிடைக்காது. ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போயே ஆகணும், வேறு வழி இல்லை. அங்கே தான் போகிறோம். சரி போய் நம்ம பீஸ்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்ட வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் இனி போனால் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி வந்துடும். 1 கிலோமீட்டரில் நம்ம கடை இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆக்சுவலாக கடை இருக்கணும், எப்போவுமே இருக்கும். பார்ப்போம் கடை இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னனூர். என்னோடய ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவனும் விவசாயி தான். அவங்க வீடு வந்து இதுக்குள்ளே தான் போகணும். இந்த ரைட் ஒரு வழி போகுது பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அவங்க தோட்டம் வீடு எல்லாம் இருக்குது. அவனும் என்ன மாதிரி தான் படிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டு விவசாயம் மட்டும்தான் பண்ணுறான். அவன் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா விவசாயி, அப்படியே தொடர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன் ஆஃப் த என்னோடய க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல, பேர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சரி வாங்க நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும், பார்த்துட்டு போகுது. நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இந்த இதை பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக பஸ்காரன் வந்து இந்த நேரே இடிச்சுட்டான். இந்த நேரம் இடித்ததில் என்ன ஆச்சுன்னா இது கொஞ்சம் உள்ளே ஏறிடுச்சு, தூக்கிடுச்சு. கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஓரத்தோட கேப்பும் உங்களுக்கு இந்த ஓரத்தோட கேப்பும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. அப்புறம் இது கொஞ்சம் உள்ளே வாங்கிடுச்சு. இது வந்து நம்ம பெண்டு எடுக்கணும். இது யாராவது பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குறவங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
வீல் அலைன்மெண்ட் செக் பண்ண வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த வீலே சுத்தமாக இந்த டயரே ஃபுல்லாக ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. பாருங்கள் இந்த டயர் நல்லா பல்ஜ் ஆயிடுச்சு. பல்ஜ் ஆயிடுச்சு. இந்த நேர் பார்த்தீங்களா, இதே தெரியுது. இந்த டயர் வந்து வேலைக்கு ஆகாதுன்ட்டார். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப்னி இருக்கு வரீங்களா, ஸ்டெப்னி டயரை வந்து போட்டு அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டெப்னி டயர் போட்டு அலைன்மெண்ட்டு, ஸ்டெப்னி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்டெப்னி டயர் போட்டு அலைன்மெண்ட் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணங்காட்டியாச்சு அந்த பல்ஜான விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வண்டியை ஓட்டும் போது கடமுட தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம முன்னாடி வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பஞ்சர் ஆயிருந்துச்சு. பஞ்சர் ஆனப்போ பஞ்சர் கடையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு சைடு குடஞ்சி ஓடுறதையே பார்த்தோம். ஒரு சைடு தேஞ்சிருந்துச்சு, ஒரு சைடு நல்லா இருந்துச்சு. அப்போ பஞ்சர் கடைக்காரர் சொன்னிருந்தார் டயர் மாற்றி போடணும், அப்புறம் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் சொன்னதே நம்ம மனசு கேட்கல. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ண வந்துட்டு அதில் தான் பார்க்கும்போது ஒரு வீல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இதாகிருச்சு. அது யூஸ் இல்லை அப்படின்ட்டார், அது போடாதீங்க அப்படின்னாரு. சரிங்க, இந்த வீல் தான். அந்த டயர் அப்படியே தூக்கி நம்ம பின்னாடி ஸ்டெப்னிக்கு போட்டு ஸ்டெப்னி டயர் தூக்கி முன்னாடி போட்டுடலாம் அப்படின்னாரு. எல்லா டயருமே பார்த்திங்கன்னா 50% கண்டிஷன் ஆகி போச்சுங்க. நீங்கள் டயர் வந்து மாற்ற வேண்டியது வரும். ஒரு 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் இன்னும் தாராளமாக ஓட்டிட்டு மாற்றிக்கிங்க. டயரோட விலை கேட்டேன். விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 7,000 வருமா ஒரு டயரு. நம்ம இப்போது எல்லா டயரும் மாற்றோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 வந்துடும். அதனால் அப்படி மாற்ற வேண்டாம், ரெண்டாக கூட நீங்கள் மாற்றிக்கிங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி வீல் தான் பார்த்திங்கன்னா தேய்மானமாகும், பின்னாடி வீல் தேய்மானமாகாது. அதனால் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக பின்னாடி இருக்கிற டயர் தூக்கி முன்னாடி போட்டு அப்புறம் புதுசு வாங்கி பின்னாடி போட்டு அப்புறம் முன்னாடி தேஞ்சோன்னே அது ரெண்டையும் மாற்றிட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற தூக்கி முன்னாடி போட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் எல்லாம் மாற்றுறதுக்கு இல்லை, டைமும் இருக்குது. இனி 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோ ஓட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம அலைன்மெண்ட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டயர் மாற்றி போடலான்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. எல்லாம் மிஷினரிஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கடன்னு மாற்றுறாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து அந்த டயரை வந்து கலட்டுற மிஷினில் இருக்கிறனால ஒரு டயரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 செகண்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பையன் கழட்டிட்டு அப்படி பையக்காரன் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா தான். நம்ம ஏற்கனவே வந்து இங்கே இவங்க கடைக்கு வந்து நம்ம அலைன்மெண்ட்டில் செக் பண்ண வந்திருக்கிறோம். அப்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு பையன் அப்படி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கடை மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த வீல் அலைன்மெண்ட் டயருக்குன்னே தனி கடை அப்படின்னு சொல்லலாம். வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது எல்லாமே. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதை விட்டு நம்ம டவுனுக்கு தான் போகணும். டவுனுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்து 15, இங்கேருந்து 15 நம்ம 30 கிலோமீட்டர் ஆயிரும். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பக்கம். இதுக்குன்னே வெளியே நான் வந்து டயர் மாற்றணும்னு சொல்லிட்டே நம்ம வண்டியை தூக்கிட்டு வந்தாச்சு. முன்னாடி இருக்கிற வீல் இருக்குது பார்த்திங்களா, 2 டயரையும் மட்டும் ரிவர்ஸ் மாற்றி போட்டுட்டு அப்புறம் ஸ்டெப்னி இருக்குது பார்த்திங்களா, அது பல்ஜான டயர் தூக்கி ஸ்டெப்னிக்கு போட்டு ஸ்டெப்னி டயரையும் எடுத்து டயர் மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கிறோம். இந்த மிஷின் வந்து படக்குன்னு சீக்கிரமே இது பண்ணிடுது. இது மிஷின் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டயர் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பக்கம் ஆகும். டயரில் ஃபுல்லாக கழட்டி திருப்பி மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற டயரை தூக்கி பின்னாடி போட்டு பின்னாடி இருக்கிற டயரை தூக்கி முன்னாடி போடணும். இது போட்டு முடிச்சதுன்னே பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். வீல் அலைன்மெண்ட் பார்த்தா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும், எதனால் ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த பல்ஜாரிஞ்சு வந்து டயரு அதனால தான் தூக்கி போட்டுச்சுன்னு அந்த அண்ணன் சொன்னார். வீல் அலைன்மெண்ட் வந்து எதுக்கோ செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி போனால் தான் கொஞ்சம் மனசு திருப்தியாகும். வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு செலவும் வைக்காது. நம்ம வண்டி வந்து ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம அதை கண்டுக்காம விட்டோம்னா அது கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய செலவாக வைக்கும்போது நமக்கு வந்து கை கடிக்கும், அதாவது செலவு ஜாஸ்தியாகும். அதுக்கு மட்டும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டிகளில் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஃபால்ட்டு தெரியுது அப்படின்ட்டா நான் வந்து மனசே ஆறாது. அதை ரெடி பண்ணுற வரைக்கும் தூக்கம் வராதுன்னு வச்சுங்களேன். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு வாடகைக்கே போய் ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா காட்டுக்காரர் என்னன்னு நினைப்பாங்க நம்மளை. அதே மாதிரி இந்த வண்டிகளையும் நம்ம லாங் போகிறோன்னு வைங்க, ஏதோ ஒரு வேறு மாவட்டத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது அங்கெல்லாம் நின்றுச்சுன்னா நமக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோணுங்க. நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிட்லின்னா எப்படி இதாக இருக்குதுங்க, அதே மாதிரி வண்டியும் பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ஆகிட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி நீட்டாக வச்சுக்கோணுங்க. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா மனசு கேட்காம இப்போது வந்தாச்சு. வந்து வீலும் பார்த்திங்கன்னா திருப்பி மாட்டியாச்சு. அந்த இது இருக்குது பாருங்க, ஏர் வின்ச்சு படக்குன்னு சர்ருன்னு கழட்டுது, சர்ருன்னு மாட்டுது. உண்மையாக வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கஷ்டமான வேலைன்னு சொல்லணுங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. இந்த வீலை கழட்டி ஜாக்கி வச்சு தூக்கி
திருப்பி மாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டு போல்ட்டு வச்சு டைட் பண்ணுறதுங்கிறது சாமானிய படம். நம்ம ரொட்டாவேட்டர் போல்ட்டெல்லாம் மாற்றமில்லைங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அதே. ஆனால் இந்த மிஷினுக்கு இருக்கிறனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வேலை வந்து சுலபமாகுது. இப்போ வந்து நம்ம மிஷினு அதுவும் ஈஸின்னு நினைப்போம், ஆனால் அது கிடையாது, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நமக்கு 50% வந்து உடல் உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுது. உண்மையாகவே வந்து பரவாயில்லன்னு சொல்லலாங்க இந்த மிஷினரிஸில் இருக்கிறங்காட்டி. இல்லைன்னா இந்த வேலை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக வேண்டிய வேலை நமக்கு மொத்தமாகவே அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப்னி வந்து நம்ம அந்த பல்ஜான் டயர் தான் தூக்கி பின்னாடி மாட்ட போகிறோம். எங்கேயாவது பழைய மார்க்கெட் கிரிக்கெட் போனால் நல்ல டயராக அதை கிடச்சின்னு வச்சுங்களேன், புதுசு வாங்குறதுக்கு அதை வாங்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கி ரெண்டாக செட்டாக வாங்கி மாட்டிக்கலாம். ஸ்டெப்னிக்கு மட்டும் ஏதோ ஒரு நல்ல ஒரு பழைய டயராக வாங்கி வச்சுக்கோணுங்க. நமக்கு இப்போ வந்து டயர் எல்லாம் ஃபுல்லாக மாற்றி முடிச்சாச்சுங்க. மாற்றி முடித்ததுனே இப்போ அலைன்மெண்ட்டில் வந்து எதாவது ஃபால்ட் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். இப்போ எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஒரு டைம் போயிருந்தேங்க, மதுரைக்கு போயிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சில்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, முன்னாடி பெண்ட் ஆயிருந்துச்சுன்னு. அந்த ஆக்சிடென்ட் ஆனது வந்து மதுரைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இது தெரிஞ்சுங்க, வீல் வந்து கொஞ்சம் ஆடுறது தூக்கி போடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நம்ம கண்ட்ரோல் ஸ்டேரிங் நிற்கலை, ஸ்டேரிங் கொஞ்சம் கடகடன்னு ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்போவே நான் நினச்ச வீல் அலைன்மெண்ட் தான் பார்க்கணும் போல் தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் வீடு வந்து சேர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு மனசே இல்லை. பத்தாவதுக்கு வந்து அந்த பஸ்காரம் வேறு இடிச்சு போட்டு போயிட்டான். டேர்னிங்கில் நம்ம பாட்டுக்கு ஓரத்தில் நின்று இருந்துச்சு, டேர்னிங்கில் டபக்குன்னு இடிச்சு போட்டு போயிட்டு அதுவும் நமக்கு ஒரு மனசு சஞ்சலமாயிடுச்சு. அதையெல்லாம் ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ வீல் அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயருக்கு 4 இதையும் மாட்டினாங்க, மாட்டிட்டு அப்படியே டயரை வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த வீல் அலைன்மெண்ட் பார்க்குறதுங்கிறது நமக்கு வந்து அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு அங்கே அவங்க கூட இருந்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நாலேஜ் தெரியும். இது நமக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை அது எப்படிங்கிறது. ஆனால் நம்ம அது ஃபுல்லாக உன்னிப்பாக பாட்டு கேட்குறோம். உங்களுக்கெல்லாம் எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீல் அலைன்மெண்ட்னா என்னது, வீல் அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க, எதில் தெரியும் அப்படிங்கிறது எதாவது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 டயருக்கும் பார்த்திங்கன்னா 4 பக்கம் வந்து இந்த ஏதோ ஒரு இது மாட்டி ஆண்டனா மாதிரி மாட்டினாங்க. மாட்டிட்டு அந்த கம்ப்யூட்டரில் வரும் தெரியுது என்னமோ, அதில் சிவப்பாகவும் தெரியுது பச்சையாகவும் தெரியுதுங்க. அப்புறம் கீழே இறங்கினா பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட பாட்டம் பார்ட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கவராச்சு. நானும் பார்த்திங்கன்னா பாட்டம் பார்ட் எப்படி இருக்குன்னு கீழே இறங்கி பார்க்கலான்னு கீழே இறங்கி பார்த்தேன். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்திங்களா, ஃப்ரண்ட் வீலுக்கு தான் பார்த்திங்கன்னா 2 போல்ட்டுக்கு மாதிரி இருக்குதுங்க, அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் தான் அலைன்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேங்க என்னாச்சுங்கண்ணா அப்படின்னு. கொஞ்சம் அலைன்மெண்ட் இதாக இருக்குதுங்க, நீங்கள் எப்போ செக் பண்ணதுன்னு கேட்டார். நான் செக் பண்ணி இருக்குங்கன்னா ஒரு 6 மாதம் மேலே இருக்குங்க அப்படின்னு. 6 மாதம் மேலே கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கமே இருக்குன்னு சொன்னேங்க. 6 மாதத்துக்குள்ளார ஒரு அலைன்மெண்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் லைட்டாக தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பல்ஜ் ஆகிடுச்சில்லைங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேரிங் வந்து வாபிள் ஆகிருக்கும், மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னாரு. பாட்டம் பார்ட்டு பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த நேர் க்ரீஸ் அடிக்கிற பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த நேர் கொஞ்சம் க்ரீஸாக இருந்துச்சு. நம்ம அந்த பின்னாடி வீலு சுற்றுவோமில்லைங்க, அந்த வீல் சுற்றுறதுக்கு அந்த இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் அடிக்கிற பார்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட வீலை கழட்டின கேப்புகளெல்லாம் கொண்டு வந்து மாட்டினாங்க. நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி டயரையும் வந்து போல்டு வச்சு நல்லா டைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பீஸ்ட்டுக்கு உண்டான அப்டேட் இதுதாங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால நல்ல மைலேஜும் கொடுக்குதுங்க, எல்லா தட்டுக்கும் பார்த்திங்கன்னா தாங்குது. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பொலீரோ வந்து காட்டு யூஸ்க்கு, அப்புறம் ரஃப் யூஸ்க்கு, லாங் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சௌரியமாக இருக்குன்னு சொல்லலாங்க. நம்மளோட அலைன்மெண்ட் செக் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு, எது திருப்பி போட்டாச்சு, எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சு. நம்ம பீஸ்ட்டுக்கு நீ எந்த ஒர்க் இல்லை, 4 டயர் மட்டும் பார்த்திங்கன்னா மாற்றணும். இப்போ கிளச்சு கொஞ்சம் வேலை செய்யணுமா அப்படின்னு அண்ணனை வந்து எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப சூப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தோன்னா 900 ரூபா கொடுத்தோம் இந்த இதுக்கு. வண்டி ரவுண்டு ஓட்டி பார்க்குறாரு. அவ்வளோ நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பீஸ்ட் அப்டேட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேன்கோ.